ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டைஹைப்ரிட் கிராஸ். போன வீடியோவில் வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்து கிராஸ் பண்ணி F1 ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சு, F2 ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சு பார்த்தோம். சிங்கிள் பேரில் வந்து என்ன எடுத்தார், ஹைட்டுங்கிற ஒரு கேரக்டர், அந்த ஹைட்டில் வந்து டால் அப்படிங்கிற ஒரு பிளான்ட், டாலாக இருக்கக்கூடிய ஒரு பீ பிளான்ட்டும் டுவாஃபாக இருக்கக்கூடிய, அதாவது ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீ பிளான்ட்டு எடுத்து கிராஸ் பண்ணார். இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது டைஹைப்ரிட். டைன்னு என்ன அர்த்தம்? 2, அதாவது 2 பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய 2 பிளான்ட்ஸ் எடுக்கிறாரு. அந்த 2 பீ பிளான்ட்ஸையும் கிராஸ் பண்ணால் அதில் F1 ஜென்ரேஷன் எப்படி, F2 ஜென்ரேஷன் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதனால் அதுக்கு பேர் இன்ஹெரிடன்ஸ் 2 ஜீன்ஸ். இன்ஹெரிடன்ஸ் 2 ஜீன்ஸ்னால் என்ன அர்த்தம்? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் 2 ஜீன்ஸ் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். இந்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதாவது கேமிட் ஃபார்ம் ஆகப்போ, கேமிட் ஃபார்மேஷனில் இந்த அல்லீல்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒன்று டிபெண்டாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக செப்பரேஷன் ஆகிறத லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறப்ப மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ இந்த டைஹைப்ரிட் கிராஸில் ஒரு 2 பேரண்ட்டு, 2 பிளான்ட்ஸை வந்து 2 பீ பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த 2 பிளான்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அதனுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் சீடு இருக்கும், எல்லோ கலரில் சீடு இருக்குது. இன்னொரு பீ பிளான்ட் வந்து சீடு வந்து எப்படி இருக்கும், ரிங்கிள்டு, சுருங்கி போனது, விதை வந்து சுருங்கி இருக்கும், கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது ஒரு பீ பிளான்ட், இது ஒரு பீ பிளான்ட், ரெண்டையும் வந்து கிராஸ் பண்ணால் அவனுடைய F1 F2 ஜென்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ அந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய். ஆக்சுவலாக இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, கேபிட்டல் ஆர் அப்படின்னாலே ரவுண்டு, சீடு வந்து ரவுண்டாக இருக்குங்களா, உங்களுக்கு பிக்சரில் பார்த்தாலே தெரியும், ரவுண்டாக இருக்கும். கேபிட்டல் ஒய் வந்தால் அது எல்லோ கலர் ஆஃப் த சீடு வந்து எல்லோ கலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த படத்தில் உங்களுக்கு அந்த சீடு வந்து ரவுண்ட் ஷேப்பில் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு பீ பிளான்ட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதோட கிராஸ் பண்ணுறாரு, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் ஸ்மால் ஆர் ஸ்மால் வார், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பீ பிளான்ட்டு. இதில் வந்து விதை வந்து எப்படி வருமா, சுருங்கி போன விதை, ரிங்கிள்டு சீடு, அப்புறம் க்ரீன் கலர் ஆஃப் த சீடு வந்து க்ரீன் கலரில் வரும். புரியுங்களா? இப்போ அந்த 2 பிளான்ட்டை தனித்தனியாக இருக்கிறத என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் வச்சு கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி அதனுடைய அடுத்த ஜென்ரேஷன் எப்படி கிடைக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ப்ரீடிங். புரியுங்களா? இந்த ரவுண்ட் ஷீடு எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ப்யூர் ப்ரீடிங் தான். இந்த பிளான்ட்டும் ப்யூர் ப்ரீடிங் தான். என்ன சார் ப்யூர் ப்ரீடிங்னு என்ன சார் அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அல்லீல்ஸ் வந்து ஒன்று எல்லாமே டாமினண்ட்டாக இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி, அதாவது ஒரே மாதிரி இருக்கணும். கேபிட்டல் ஆர் பூராமே கேபிட்டல் ஆராக இருக்குது, இல்லை எல்லாமே என்னது ஸ்மால் ஆராக இருக்குது. புரியுங்களா? இந்த மாதிரி இருந்தால் அது ப்யூர் ப்ரீடிங். புரியுங்களா? அதில் வந்து டாமினண்ட்டு ரெசசிவ்லாம் கணக்கு கிடையாது. மொத்தத்தில் அதில் கூடிய அந்த அல்லீல்ஸ் வந்து சேமாக இருக்கணும். புரியுங்களா? எல்லாமே கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம், அல்லது எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்கலாம். ரெண்டுமே என்ன தான் ப்யூர் ப்ரீடிங் அப்படிம்பாங்க. புரியுதா? ப்யூர் ப்ரீடிங்கு என்ன சார் அப்படின்னா, இந்த பிளான்ட்லேருந்து வரக்கூடிய விதைகள் எல்லாமே எப்படி தான் இருக்குமா, ரவுண்டு ஷேப்பில் விதை இருக்கும், எல்லோ கலரில் சீட் இருக்கும். எல்லா விதையும் அப்படி தான் வரும். இதில் வந்து எப்படி இருக்கும், விதை பூராமே இப்படி பச்சை கலர் விதை, சுருங்கி போன விதையாக தான் இதில் வரும். இப்படி வரக்கூடிய 2 பிளான்ட் என்ன பண்ணுறாரு, இவர் கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணி ஒரு நியூ வெரைட்டிஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய எய்மே. சரி, இப்போ கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பார்க்குறாரு, பூராமே எப்படி தான் வருதுன்னா, ரவுண்டு சீடு வந்து ரவுண்ட் சீடு எல்லோ கலரில் தான் வருது. அப்போ இந்த 2 பேரண்ட்டில் இந்த பேரண்ட்டுடைய கேரக்டர், அதாவது ரவுண்டு சீடு எல்லோ கலர் சீடு தான் F1 ஜென்ரேஷன் பூராமே கிடைக்குது. எது கிடைக்கல, இந்த க்ரீன் கலர் சீடும் சுருங்கி போன அந்த ரிங்கிள்டு சீடு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேரக்டர் F1 ஜென்ரேஷனில் கிடைக்கல. புரியுங்களா? எல்லாமே இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரியுது பாருங்கள், அதுக்கு என்ன காரணம், கேபிட்டல் ஆர் வந்துருச்சா, கேபிட்டல் ஒய் வந்தாலே அது டாமினன்ட் கேரக்டர். அதாவது என்னென்னா
ஆறுங்கிறது ரவுண்டு, சீனுடைய ஷேப் வந்து ரவுண்டாக இருக்கும். ஒய்ன்னு என்ன அர்த்தம், எல்லோ கலர் சீடுங்கிறத காமிச்சிருது. இப்போ எல்லாமே F1 ஜென்ரேஷன் இந்த மாதிரி வருது. அப்போ இன்னொரு கேரக்டர் என்னது, அந்த ரிங்கிள்டு சீடு க்ரீன் கலர் இன்னொரு பேரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் வர்ற கேரக்டர் அது வரல, F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. அப்போ என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்ப்ரெஸ் ஆகாத ஜீன் வந்து ரெசசிவாக இருக்குது, இது எக்ஸ்ப்ரெஸ் ஆனது டாமினண்ட்டாக போயிடுது. அப்போ இது வந்து டாமினண்ட், ரவுண்டு எல்லோங்கிறது டாமினண்ட்டாக நமக்கு வெளிக்காட்டுது F1 ஜென்ரேஷனில். புரியுங்களா? சரி, F1ல் டாமினண்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அப்போ ரெசசிவ் என்னாச்சு, சப்ரஸ் ஆயிடுச்சு. புரியுங்களா? இப்போ இந்த F1 ஜென்ரேஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இதை செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. இப்போ செல்ஃப் பாலினேஷன் என்ன அர்த்தம், அதே பிளான்டில் அதே போலன் கிரெயின்ஸு அதே இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் வந்து என்ன விழுகுது. புரியுங்களா? அப்படி விழுகிறப்ப அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் கேமிட்ஸ் ஒரு 4, ஃபீமேல் கேமிட்ஸ் ஒரு 4 இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. புரியுங்களா? மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட்ஸ் அப்படிங்கிறது 4 ஃபார்ம் ஆகுது. டிஃப்ரெண்ட் கேமிட் வந்து ஃபார்மேஷன். இந்த கேமிட்லாம் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகி வரக்கூடிய அந்த செடியில் வந்து பூ பூத்து இந்த காய் ஆச்சு கனி வருது பார்த்திங்களா, விதை வருது பார்த்திங்களா. அப்படி விதை வர்றப்ப நமக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து கிடைக்குதுன்னா, மொத்தம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸு கிடைக்குது. இது வந்து F2 ஜென்ரேஷன். இது வந்து F2 ஜென்ரேஷன். F2 ஜென்ரேஷனில் எத்தனை இது கிடைக்குது, மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் கிடைக்குது. ஆனால் F1 ஜென்ரேஷனில் ஒரே ஒரு டைப் ஆஃப் சீட் தான் கிடைச்சிது. எல்லாமே என்னது, ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கலர் வந்து எல்லோ கலர் சீடில் இருக்கக்கூடிய பிளான்ட்டாக தான் கிடைச்சது. ஆனால் F2 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்குது, நமக்கு 4 விதமான சீடு வந்து அந்த பிளான்ட்டில் கிடைக்குது. என்னென்ன சீடு, ஒன்று இந்த ரவுண்ட் எல்லோ. புரியுங்களா? இது பூராமே என்னது, நான் டிக் பண்ணுறது பூராமே என்னது, ரவுண்டு எல்லோ, அதாவது ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா, கலர் எல்லோ கலரில் இருக்கா, இது வந்து ஒரு டைப். அடுத்து ரெண்டாவது டைப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்டில் இருக்கும், சீடு வந்து ரவுண்டில் இருக்கும், ஆனால் கலர் வந்து என்ன கலர் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டாவது டைப். அடுத்து மூணாவது டைப்பு பாருங்கள், கலர் எல்லோ கலரில் இருக்கும், ஆனால் விதை வந்து சுருங்கி இருக்குது, அப்படி ஆப்போசிட் அதுக்கு. புரியுதுங்களா? அடுத்து நாலாவது டைப்பு, ஒரே ஒரு சீடு மட்டும், என்ன டிஃப்ரெண்ட்டு, பேரண்ட் டைப்பு. இதுதான் ரெசசிவ். எல்லாமே என்னது உங்களுக்கு ரெசசிவ், விதையும் சுருங்கி இருக்கும், கலரும் க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து பேரண்ட்டு, ஒரு பிளான்ட்டுக்கு வச்சோம் பார்த்திங்களா அது. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் 4 டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து கிடைக்குது. புரியுங்களா? ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்கிறாங்க. பார்த்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னது, உங்களுக்கு இந்த ரவுண்ட் எல்லோங்கிறது எத்தனை இருக்குது, உங்களுக்கு 9 இருக்கும். மொத்தம் வந்து 9 இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இந்த ரவுண்டு எல்லோ வந்து 9 இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ரவுண்டு க்ரீனில் வந்து 3 இருக்கும். அதேமாரி ரிங்கிள்டு எல்லோவில் வந்து 3 இருக்கும். அப்புறம் இது வந்து 1 இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 9:3:3:1. இது ஒரு இம்பார்ட்டண்ட். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் F2 ஜென்ரேஷன் இன் டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா என்னது, 9:3:3:1. இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 9 விதை வந்து எப்படி இருக்கும், ரவுண்டு எல்லோவாக இருக்கும், 3 வந்து ரிங்கிள்டு எல்லோ, 3 வந்து ரவுண்டு க்ரீன், ஒன்று வந்து ரிங்கிள்டு க்ரீனாக கிடைக்கிது. இது டைஹைப்ரிட் கிராஸினுடைய பாக்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னது அப்படியே வந்திருக்கும் பாருங்கள். ஸோ மறுபடியும் இதை நான் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். இதில் என்ன கிடைக்குதுன்னா, இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, ஃபேக்டர்ஸ் ஃபார் ஈச் கேரக்டர் ஆர் ட்ரைட் ரிமைன் இண்டிபெண்ட். இண்டிபெண்ட்னா என்ன அர்த்தம், அந்த அல்லீல்ஸ் வந்து கேமிட் ஃபார்மேஷன் அப்போ தனித்தனியாக பிரியுது, ஒன்று டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு அதனுடைய கேமிட்டினுடைய ஐடென்டிட்டி அந்த கேமிட்டில் ஃபார்ம் ஆகி இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க கேமிட்டில். புரியுங்களா? ஓகே, சரி. அடுத்து வந்து பாருங்கள், இதில் இப்போ சொன்னது எல்லாமே இதில் வந்துருக்கும். புரியுங்களா? ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸில் நான் சொன்ன பார்த்தீங்களா 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு, ஒன்று
9:3:3:1 அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். அதில் வந்து நியூ காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது 2 வரும். நியூ காம்பினேஷன்ஸில் என்னென்ன ஒரு 2 நியூ காம்பினேஷன்ஸ் வந்திருக்கும். ஒன்று வந்து ரவுண்டு ஷேப்பில் க்ரீன் கலரில் ஒரு வெரைட்டி, இன்னொன்று வந்து அந்த சுருங்கி போனது ரிங்கிள்டு எல்லோ அப்படிங்கிறது 2 நியூ வெரைட்டிஸ். அது புரியுங்களா? மொத்தம் 4 டைப் கிடைச்சதில்ல. அந்த 4 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் வந்து நியூ வெரைட்டி, 2 வெரைட்டிஸ் வந்து நியூ வெரைட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வந்து நம்ம பார்த்தது டைஹைப்ரிட் கிராஸ் இதோட முடியுது. அடுத்த வீடியோ வந்து அவருடைய லாஸ், மெண்டல்ஸோடைய 3 லா இருக்குது, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து டைஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம். ஸோ அந்த மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ் அது ரெண்டையும் வச்சு நம்ம கிரிகோர் ஜோஹன் மெண்டல் என்ன பண்ணுறாருன்னா சில லாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரப்போஸ் பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஸோ அதான் மெண்டல்ஸ் லா அப்படிம்பாங்க. பேஸ்ட் ஆன் ஹீஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ், மெண்டல் ப்ரப்போஸ்டு 3 இம்பார்ட்டன்ட் லாஸ். மொத்தம் 3 லாஸ் வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ அதுக்கு பேர் மெண்டல்ஸுடைய லா ஆஃப் ஹெரிடிட்டி அப்படிம்பாங்க. லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னாலும் ஒன்று தான், மெண்டல்ஸுடைய லானாலும் ஒன்று தான். புரியுதுங்களா? ஸோ அந்த 3 லாஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லா ஆஃப் டாமினன்ட். அப்புறம் வந்து செகண்ட் லா வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் அல்லது இந்த லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ்மாங்க. தேர்டு லா வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லா ஆஃப் டாமினன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிறதுல டாமினன்ஸ்னு வந்துருச்சு. அப்போ டாமினன்ட் கேரக்டர் ஏதோ சொல்ல வர்றதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோஹைப்ரிட் கிராஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து என்ன பண்ணுறாரு, 2 ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ்னு என்ன அர்த்தம், ஒரு பிளான்ட் வந்து டால் அதாவது கேபிட்டல் டால்னு இருந்தது. இன்னொன்று என்னது ஸ்மால் டி அதாவது ஹோமோசைகஸ். இதுவும் ஹோமோசைகஸ் தான். இந்த ஹோமோசைகஸ் 2 பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது, the one or more sets of contrasting characters cross பண்ணுறப்ப the characters that appear in the F1 hybrid F1 ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் எக்ஸ்பிரஸ் ஆச்சு, எல்லாமே அப்பியர் ஆச்சு, டாமினன்ட் மட்டும்தான் அப்பியர் ஆச்சு. புரியுதுங்களா? and those that do not appear in F1 generation are recessive characters. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த F1 ஜென்ரேஷனில் F1 ஹைப்ரிட்டில் ஃபார்ம் ஆனது டாமினன்ட். புரியுதுங்களா? எது வந்து அப்பியர் ஆகலையோ அது ரெசசிவ். புரியுதுங்களா? அப்போ மோனோஹைப்ரிட் கிராஸில் வந்து F1ல் எது அப்பியர் ஆச்சு, டால், எல்லாமே டால் பிளான்ட் தானே. அப்போ அந்த டால்ங்கிற கேரக்டர் டாமினண்ட்டாகவும் அந்த அப்பியர் ஆகாமல் போச்சு பார்த்திங்களா இந்த ரெசசிவ், அதாவது என்ன சொல்லுவாங்க, அது ரெசசிவ் கேரக்டர் டுவார்ஃப். அப்போ F1 ஜென்ரேஷனில் அந்த டுவார்ஃப் பிளான்ட்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. அப்போ அது ஃபார்ம் ஆகாமல் அந்த கேரக்டர் இருந்தால் அது ரெசசிவ் கேரக்டரு. எது அப்பியர் ஆகுதோ அது டாமினன்ட்டு, அப்பியர் ஆகாமல் போச்சுன்னா அது ரெசசிவ். அதுதான் அதில் லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் லா வந்து என்ன சொல்கிறாருன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் அல்லது லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ். செக்ரிகேஷன் அப்படின்னாலே என்னது, பிரியறது. இங்கே லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ், அதாவது என்னென்னா கேமெட் வந்து பியூரிட்டி. கேமெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன இருக்காது, ஹைப்ரிட் அதாவது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இருக்காது. அதாவது அது வந்து கேமெட் வந்து பியூராக இருக்கும். புரியுதுங்களா? அப்படிங்கிறத அதில் சொல்கிறது லா ஆஃப் செக்ரிகேஷன். அதில் என்ன சொல்கிறாங்க, when a pair of contrasting factors are brought together in F1 ஹைப்ரிட்டில் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஃபேக்டர்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த டால் டுவார்ஃப் அப்படிங்கிறது 2 கிராஸ் பண்ணி F1ல் வந்து எப்படி வந்துச்சு, கேபிட்டல் T1 ஸ்மால் T1 வந்துச்சு பார்த்திங்களா, ஒரு ஹைப்ரிட்டாக வந்தாலும் the 2 factors of allelic pair remain together without mixing. இந்த allelic pair வந்து எப்படி இருக்குமா, remain together without mixing and when gametes are formed.
கேமிட் ஃபார்ம் ஆகிறப்ப அந்த ரெண்டுமே நாம டு செப்பரேட் அவுட். ஸோ தட் ஒன்லி ஒன் என்டர்ஸ் ஈச் கேமிட். புரியுதுங்களா என்னென்னு? அதாவது கேபிட்டல் டி இருக்குது, ஸ்மால் டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமிட் வந்து கேபிட்டல் டி வரும், இதில் வந்து ஸ்மால் டி வந்துச்சு. இது ரெண்டும் கிராஸ் பண்ணுறப்ப நம்ம F1 ஜென்ரேஷன் என்ன வந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சு. புரியுதுங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்லீலிக் பேர் வந்து ஒன்றா தான் இருக்குது. ஸோ இதனுடைய அல்லீலும் இதனுடைய அல்லீல் வந்து ஒரே இதில் தான் இருக்குது. ஆனால் இதிலேருந்து நமக்கு கேமிட் ஃபார்ம் ஆகிறப்ப இந்த ரெண்டு அல்லீல் என்ன பண்ணுமா, செப்பரேட் ஆகிடும். புரியுதுங்களா? ஒவ்வொரு அல்லீலும் ஒரு கேமிட்டுக்குள்ளே என்ட்ராகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி என்னாகும், ஒரு கேமிட்டுக்குள்ளே என்ட்ராகுது. ஸ்மால் டி என்னாகுது, இன்னொரு கேமிட்டுக்குள்ளே என்ட்ராயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இந்த கேமிட்டில் ஃபார்மேஷன்லாம் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன். புரியுதுங்களா? அந்த கேமிட்டில் வந்து பியூராக இருந்து அல்லீல்ஸ் வந்து வருது. அடுத்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டைஹைப்ரிட் கிராஸில் நடக்கக்கூடியது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுங்கிறது. ஸோ அதனால தான் இந்த டைஹைப்ரிட் கிராஸ் நம்ம சொல்கிறப்பயே லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டு சொன்னேன். அதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ அந்த F1 ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிடைச்சிது, இன் கேஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் 2 or more pairs ஆஃப் கேரக்டர்ஸ். புரியுங்களா? இப்போ இதில் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய கிராஸில் தான் இது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுங்கிறது நடக்குது. லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுக்கு நான் இப்போ இதை சொன்னால் பாருங்கள். இப்போ இது ஒரு பேரண்ட், இது வந்து ஒரு பேரண்ட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கேமிட் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேமிட்டாக ஃபார்ம் ஆகுது பாருங்க. RY, கேபிட்டல் R, கேபிட்டல் Y, ஸ்மால் r, ஸ்மால் y, கேபிட்டல் R, ஸ்மால் y, ஸ்மால் y, ஸ்மால் y. ஸோ இந்த 4 கேமிட்ஸ் வருங்க பாருங்கள். அதில் இருக்கக்கூடியது வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்குதா, ஒவ்வொன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேமிட் ஃபார்மேஷன் அப்போ இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இதுதான். தனித்தனியாக என்னதுங்கிறாங்க, அந்த கேரக்டர் வந்து தனித்தனியாக செப்பரேட் ஆகுது. புரியுங்களா? ஸோ ஒவ்வொரு அல்லியில் வந்து ஒரு கேமெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறது அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. புரியுங்களா? ஸோ இதில் வந்து RRங்கிறதுல ஒரு அல்லியில் வருது, YYங்கிறதுல ஒரு அல்லியில் வருது. புரியுங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் பாருங்கள். ஸோ இது வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். புரியுங்களா? அடுத்த டாபிக் வந்து நம்ம குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர், அப்புறம் டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஜீன்னா என்ன, ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே.